ஹலோ பியூட்டிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த ஜர்னி டு கில்லிங்கோட எபிசோட் 5 அண்ட் 6. இதுதான் வந்து ஃபைனல் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து கேட்டை வந்து ஃபஸ்ட்டு கட்டோக்கா எப்படி இருந்தான் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பார்க்குறான். ஃபஸ்ட்டு அவங்க அப்பா வந்து இவனை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் இவனை வந்து மற்றவங்கெல்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பார்க்குறான். மித்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து கட்டோக்காவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா கட்டோக்கா வந்து அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்புமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி காட்டுறாங்க. கேட்டை வந்து அவனோட அப்பாவோட பணத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கட்டகம் வந்து என்கிட்ட இருந்து என்னோட ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் எனக்கு சேர வேண்டிய எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் தான் எபிசோட் 4 வந்து எந்த சீனில் முடிஞ்சுதோ அதுல இருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. நான் சொன்ன லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கையில் ஒரு பேப்பரை வந்து எடுத்துட்டு இதுதான் வந்து அவரோட கடைசி வேர்டு, இந்த வேர்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நம்ம மதித்து நடக்கணும். இதில் பெரியவர் வந்து யாரோட பேர் எழுதியிருக்காங்களோ அவங்க தான் இந்த ஃபேமிலியோட 4th ஜென்ரேஷனோட லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் கேட்டோ வந்து அதுக்குள்ளே பின்னாடி திரும்பி ஒருத்தனுக்கு சிக்னல் கொடுக்குறான். உடனே அங்கேருந்து கன் எடுத்து ஒருத்தன் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த கன்னோட புல்லட் வந்து யார் மேலேயும் படலை. ஓடஜிமே இவனோட ஃபேஸை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். ஏன்னா இவன் தான் வந்து கட்டகவை கத்தியால் குத்திருப்பான். அதனால எல்லாரும் சேர்ந்து அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே நின்றுட்டு என்னை வந்து துரத்துனீங்க அப்படின்னா உங்களை கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ எல்லாருமே அங்கே ஓரமாக ஒதுங்கி போயிடுறாங்க. கட்டகை மட்டும் தனியாக நின்றுட்டு இருப்பான். அதனால அந்த ஆள் வந்து கட்டகவை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு ஓடஜிம்மா வந்து குறுக்க வந்து நிற்கிறான். அப்போ இதில் சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் அஷாயி வந்து ஓடஜிம்மா கிட்ட இன்னைக்கு நைட் கட்டோகா வந்து நம்மளை ஒர்க் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஒர்க் மட்டும் அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவர் வந்து நம்மளை அவங்க கூடயே வந்து வச்சுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்ச மாதிரி நம்மளும் பெரிய ஆளாக வந்துடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் காட்டுறாங்க. கட்டோகா வந்து அன்றைக்கி நைட் ஒருத்தன் ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். அதுக்குள்ளே அஷய் வந்து அவனை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து குறுக்க போய் நின்றுடுறான். அதனால இவன் மேலே வந்து புல்லட் பட்டுருது. அதனால தான் இவன் வந்து இறந்துருப்பான். இப்போ அஷாய் வந்து கட்டோகா இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தானே இவன் வந்து இறந்தான். ஸோ அதனால ஓடஜிமாவுமே வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால தான் இவன் முன்னாடி போய் நின்றுருக்கான். ஆனால் அதுக்குள்ளேயே கட்டோகா வந்து இவனுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த புல்லட்டை வந்து இவன் வாங்கிக்கிறான். புல்லட் வந்து கட்டோகாவோட முதுகுலேயே வந்து பட்டுருது. ஆனால் ஓடஜிமா வந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான். அப்போ கட்டோகா வந்துட்டு எனக்கு இது ரொம்பவே வலிக்குது. ஏற்கனவே வந்து இப்போ தான் கத்தி குத்து என் மேலே பட்டுச்சு. அதுக்குள்ளேயே வந்து புல்லட்டும் வந்து படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஓடஜிமா வந்து எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டோகா வந்து ஏன்னா நீ வந்து என்னோட ஒய்ஃப். அப்படி இருக்கும்போது நான் தானே உன்னை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டோகுக்கு வந்து கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஓடஜிமா கிட்ட இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவங்க 2 பேரும் சம்பவம் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அப்போ கிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க போல இருக்கு. அதனால இவன் இப்படி சொல்லிட்டு அங்கேயே வந்து மயங்கிடுறான். உடனே ஓடஜிமா வந்து கட்டோகாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். அதுக்கப்புறம் கேட்டை திருப்பி அந்த ஃபுனல் நடக்கிற இடத்துல வந்து உட்காரான். அப்போ அந்த லேடி வந்துட்டு கட்டோகா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கேட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் பொழைக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த லேடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீ நினச்சதெல்லாம் உனக்கு வந்து இப்போ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கட்டோகா மட்டும் இப்போ இறந்துட்டான் அப்படின்னா நீ தான் இந்த கிரி ஃபேமிலியோட 4th ஜென்ரேஷனோட ஹெட்டாக வந்து மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எழுதி வச்ச இந்த பேப்பரை எடுத்து திருப்பியும் கேட்டோ கிட்டேயே வந்து கொடுக்குறாங்க. ஆனால் கேட்டோ வந்து ரொம்பவே சலிப்பா நான் எதுக்கு இதை படிக்கணும், எப்படி பார்த்தாலும் அப்பா வந்து கட்டோகா தான் வந்து ஹெட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால எனக்கு இதை படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த லேடி வந்து அவன் கையில் அதை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கேட்டோ வந்து மெதுவாக அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் அவங்க அப்பா வந்துட்டு இந்த கிரி ஃபேமிலியோட 4th ஜென்ரேஷன் ஹெட் யார் அப்படின்னா கிரி கெய்டோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இவனோட முழு பேர் வந்து கிரி கெய்டோ. அதனால இவன் தான் அடுத்த லீடராக மாற போகிறான். இதை கெய்டோவால் சுத்தமாக நம்பவே முடியல. அதுக்கப்புறம் குமுக்கரோவை கூப்பிட்டு என்னோட அப்பாவோட உண்மையான ஒய்ஃபுக்கு பிறந்தவன் தானே கட்டகோ, அப்படி இருக்கும்போது கட்டகோ பேரில் எழுதி வைக்காம எதுக்கு என் பேரில் வந்து இதை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு குமுக்கரோ வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. ஒரு காலத்தில் கட்டகோட அப்பா வந்து உங்கள் அப்பாவுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் உங்கள் அப்பாவை காப்பாற்ற போய் கட்டகோட அப்பா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டகாவையும் கட்டகோட அம்மாவையும் உங்கள் அப்பா வந்து தத்து எடுத்துக்கிட்டாங்க. இதை வந்து நான் உங்ககிட்ட புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்காம வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த ஆள் வந்து எதை புரிய வைக்க ட்ரை பண்ணா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. இதை வந்து ஸ்ட்ரைட்டாகவே கெய்டோ கிட்ட சொல்லியிருக்கலாம். இவன் வந்து சுற்றி வளைச்சு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதனால கெய்டோவுக்கும் வந்து எதுவும் புரியல. அதனால தான் இவன் இத்தனை நாளாக கட்டோவை வந்து இவனோட எனிமியாவே நினச்சிட்டு இருந்திருக்கான். இதுக்கு கேட்டோ வந்து கட்டகா வந்து என்னை விட எல்லா விஷயத்துலையுமே வந்து பெஸ்ட்டாக இருப்பான். அப்படி இருக்கும்போது அவன் பேர்லேயே வந்து இதை எழுதி வச்சிருக்கலாமே, எதுக்காக என் பேரில் வந்து எழுதணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு குமுக்கர் வந்து பாஸ்க்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், உங்களோட டேலண்ட்டை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து அதை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமுக்கர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் கேட்டோ வந்து இது எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கட்டோவை காட்டுறாங்க. கட்டோகா வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பான். அவன் பக்கத்துலேயே வந்து ஓடஜிமா உட்காந்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு கட்டோகாக்கு வந்து ரொம்பவே முடியாமல் போயிடுது. உடனே ஓடஜிமா வந்து இதை பார்த்து ரொம்பவே பதறி போயிடுறான். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற நர்ஸு டாக்டர் எல்லாத்தையும் கூப்பிடுறான்.
அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க கட்டோவ வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியாகணும் அப்படிங்கிறதுனால, ஐசியூ வார்டுக்குள்ள வந்து கட்டோவ கூட்டிட்டு போறாங்க. ஓடோஜிமா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, கட்டோகாக்கு வந்து ஒரு வேளை ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் மெதுவா அந்த சேர்ல வந்து உட்கார்றான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ள நடந்த எல்லாத்த பத்தியுமே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நீங்க வந்து இறக்கக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏன்னா நீங்க வந்து நான் உயிர் வாழறதுக்கான முக்கிய காரணமே வந்து நீங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எபிசோட் 6ஓட ஸ்டார்ட்டிங்லேயே ஓடோஜிமா வந்து எதுக்காக கெய்ட்டோ கிட்ட வேலை பார்க்குறான் அப்படிங்கிறத பத்தி காட்டுறாங்க. ஓடோஜிமா வந்து கேஷுவலா நடந்து போய்க்கிட்டு இருப்பான். அப்ப தெரியாம அங்க போறவங்க கிட்ட வந்து சண்டைக்கு போயிருப்பான் போல இருக்கு. இந்த விஷயத்த கெய்ட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஓடோஜிமா வந்து தன்னோட வேலைக்காக அவன வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாதிரியான சீன் வந்து இனிமே வரவே கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியா பார்த்தா அத தான் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி காட்டுறாங்க. இவனுக்கும் கட்டோகாக்கும் இடையில இந்த மாதிரி சீன் வச்சிருந்தா கூட பரவால்ல. இவன் கூட வந்து இந்த சீன பார்க்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப நீ பண்ணிட்டு வந்திருக்கிற பிரச்சனைய என்னோட அப்பாவுக்கு தெரியாம நான் வந்து பார்த்துக்கிறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ வந்து நான் கூப்பிடுற நேரம்லாம் வந்து இந்த மாரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் இவன் செஞ்ச வேலைக்கு வந்து காசும் வந்து குடுத்து அனுப்பியிருக்கான். ஓடோஜிமாவும் வேற வழி இல்லாம சரி நீங்க சொல்றதெல்லாம் வந்து நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடுத்த காசையுமே வந்து வாங்கிக்கிறான். அப்புறம் டாக்டர் வந்து ஐசியூல இருந்து வெளிய வராங்க. அப்போ ஓடோஜிமா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த டாக்டர் வந்துட்டு, இப்ப கட்டோகாக்கு வந்து பரவால்ல. பட் இருந்தாலும் அவங்க இன்னும் ரெக்கவர் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுவரைக்கும் பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓடோஜிமா வந்து கட்டோகாவ பார்க்கறதுக்காக உள்ள போறான். ஓடோஜிமாவோட மனசுக்குள்ள கட்டோகா உங்களுக்காக தான் வந்து அஷாயி இறந்தான். அவன் தான் வந்து எனக்கு இருந்த ஒரே ஃபேமிலி. அதனால தான் உங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அதே நேரம் நல்லா யோசிச்சு பார்த்தா, அஷய் வந்து உங்களுக்காக தான் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல, திடீர்னு அங்கருந்து கிளம்பிடுறான். ஓடோஜிமா கார்ல ஒரு கருப்பு கலர் பேக் எடுத்து போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் கேட்ட ஒரு இடத்துக்கு வந்து இறங்குறான். அதுக்கப்புறம் கீழ இறங்குன பிறகு திருப்பியும் அந்த கருப்பு கலர் பேக் எடுத்துட்டு கேட்டோவ பார்க்கறதுக்காக உள்ள வரான். அப்ப ரூம்குள்ள குமுகரா வந்து நீங்க தானே அடுத்த ஹிட்டா மாறப் போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கு கேட்டோ வந்து அது இன்னும் அஃபிஷியல் ஆகலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் ஓடோஜிமா அங்க வந்து நின்னுட்டு, ஏற்கனவே பெரியவர் தான் வந்து இறந்து போயிட்டார்ல. அதனால நீங்க என்கிட்ட மிரட்டின வார்த்தையெல்லாம் வந்து இனிமே செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்க ஓப்பன் பண்ணிட்டு, அதுக்குள்ள இருந்த காசு எல்லாத்தையுமே டேபிள் மேல கொட்டுறான். இது எல்லாமே நீங்க எனக்கு குடுத்த காசு தான். இத வந்து நீங்களே வந்து திருப்பி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என்னோட ஃப்ரீடம் திருப்பியும் வேணும் அப்படின்னு கேட்குறான். ஆனா கேட்ட வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கான். உடனே ஓடோஜிமா வந்து ஒரு ரெக்கார்டர் எடுத்து ஆன் பண்ணி காட்டுறான். அதுல எப்படியாவது நீ கட்டோகாவ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோ இவன்கிட்ட சொல்லியிருப்பான்ல. அத வந்து ஓடோஜிமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. அத தான் வந்து இப்ப இவனுக்கு போட்டு காட்டி இவன மிரட்டிட்டு இருக்கான். உடனே கேட்டும் நீ இங்கிருந்து போறதா இருந்தா தாராளமா வந்து போய்க்கோ. ஆனா திருப்பி வந்து இங்க வந்துராத. நீ அப்படி வந்த அப்படின்னா கண்டிப்பா நான் உன்ன கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன திருப்பியும் மிரட்டுறான். உடனே ஓடோஜிமா வந்து அங்கிருந்து கிளம்பிடுறான். போறவன சும்மா விட்டுருந்தாலும் பரவால்ல. கேட்டவ வந்து இப்படி நீ இருந்தா உனக்கு எப்புட்றா ஃபேமிலி அமையும் அப்படின்னு சொல்றான். உடனே ஓடோஜிமா வந்து கேட்டவ திரும்பி பார்த்துட்டு, நீங்க மட்டும் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு திருப்பியும் அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு திருப்பியும் கட்டோகாவ பார்க்கறதுக்காக அவனோட ரூம்குள்ள போறான். பார்த்தா அங்க அவன காணோம். அதனால திருப்பியும் பதறி அடிச்சு ஓடி போய் வெளிய இருக்கிற எல்லா இடத்துலயுமே கட்டோகாவ தேட ஆரம்பிக்கிறான். ஆனா கட்டோகா வந்து ரொம்பவே கேஷுவலா ஒரு பெஞ்ச்ல வந்து உட்காந்துட்டு இருப்பான். இத பார்த்து இவன் வந்து ரொம்பவே பதறி அடிச்சுட்டு, "நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நான் உங்கள எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கட்டோகா வந்து, "என்னோட பவர பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் கொஞ்ச தூரம் நடந்து தான் வந்தேன். அதிலேயே வந்து எனக்கு பாதி உடம்பு சரியான மாரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மெதுவா நடந்து ஓடோஜிமா கிட்ட போயிட்டு, "நீ வந்து என்ன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு அவனுக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னே தெரியல. அப்படியே கட்டோகாவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கருந்து கட் பண்ணா எபிசோட் 1ஓட ஸ்டார்ட்டிங்ல ஒரு கார் சீன் பார்த்தோம்ல, அதே மாரி ஒரு கார் சீன் வந்து அங்க நடக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த வாட்டி ஓடோஜிமா தான் உள்ள கூட்டிட்டு போயிருப்பான் போல இருக்கு. உள்ள போன உடனே வேகமா களத்துல இறங்க ஆரம்பிச்சிடுறான். இத பார்த்த கட்டோகாக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அதனால நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்றியா அப்படின்னு கேட்குறான். ஆனா ஓடோஜிமா வந்து இதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறான். வேகமா ஷர்ட்ட கழட்டிட்டு உங்களோட உடம்பு வந்து இப்போ ஓகேவா தானே இருக்கு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டோகா வந்து இப்ப நான் பண்ண போறது ஒரு கேக்ல இருக்கிற ஒரு பீஸ வந்து சாப்பிடுற மாதிரி. எனக்கு மட்டும் உடம்பு வந்து சரியாகட்டும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நல்லாவே ஸ்ட்ராங்கா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட ரொமான்ஸ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டுன மாரி அதே கார் மட்டும் கிடையாது. 2 பேரும் அதே ட்ரெஸ் தான் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் ஓடோஜிமா தான் கண்ணு முழிச்சு பார்க்குறான். திடீர்னு அவன் என்ன நினைச்சானோ தெரியல. கேட்டோ குடுத்த அந்த கன் எடுத்து பார்க்குறான். அந்த கன்ன பார்த்த உடனே 7 வருஷத்துக்கு முன்னாடி அஷய் வந்து இறந்து போனதும், அதுக்காக வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் இவனுக்குள்ள இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் இவன் இப்ப கட்டோவ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதனால என்னடா பண்றது அப்படிங்கிற மாரி ரொம்பவே தயங்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து கட்டோக கண்ணு முழிச்சு பார்க்குறான். ஓடோஜிமா அழுகுறத பார்த்துட்டு அவனோட கண்ணெல்லாம் வந்து தொடச்சு விட்டுட்டு இருப்பான். இப்போ ஓடோஜிமா வந்து நான் எதுக்காக பொறந்தேனே தெரியல. நான் பொறந்ததுக்கப்புறம் என்னோட ஃபேமிலிய வந்து இழந்துட்டேன். அதுக்கப்புறம் அஷய் தான் என்னோட ஃபேமிலி மாரி என் கூடவே இருந்தான். ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடி அவனையும் இழந்துட்டேன். ஆனா அதுக்கு காரணம் வந்து நீங்க தான். அதனால நான் மட்டும் உங்கள கொலை பண்ணேன் அப்படின்னா, நான் வாழ்றதுக்கான ரீசன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கன் எடுத்து அவனோட தலை மேல வச்சு அவன ஷூட் பண்ணிக்கிறதுக்காக போறான்.
கட்டோகா வந்து அவனோட நெத்தி மேல இருக்கிற கண்ண எடுத்து இவனோட நெத்தி மேல வச்சுட்டு, "அப்படின்னா இந்த வாய்ப்ப வந்து தவற விட்டுறாத. இப்ப நான் சொல்றேன். என்ன வந்து சுடு" அப்படின்னு சொல்றான். கோடஜிமா வந்து என்ன புடிச்சவங்கள நான் எப்படி சுடுறது அப்படிங்கிற மாரி ரொம்பவே தயங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கட்டோகாவும் கோடஜிமாவும் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்ப கட்டோகாவ பார்த்துட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே, "உங்கள பார்த்தா வயசான ஆள் மாரி தெரியுது" அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் ஓடஜிமாவ பார்த்துட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே, "உங்கள பார்த்தா ரொம்பவே அழகா இருக்கு. உங்களோட பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் பத்தாதுன்னு ஓடஜிமா கூட சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வேற எடுத்துக்கிறாங்க. இத பார்த்த கட்டோகாக்கு வந்து கடுப்பாகுது. அதனால இன்டைரக்ட்டா "உனக்கு இந்த ட்ரெஸ் வந்து சூட் ஆகலன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா ஓடஜிமாவுக்கு வந்து ஏன் இப்படி இவன் சொல்றான் அப்படிங்கிறதே புரியாம பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கெய்ட்டோவ காட்டுறாங்க. கெய்ட்டோ வந்து அவன் நெனைச்ச மாரியே அஃபிஷியலா அவங்களோட கேங்குக்கு வந்து லீடர் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து அவனோட ஷர்ட்ட திருப்பி திருப்பி பார்த்துட்டு, "எனக்கு எதனால இந்த ஷர்ட் வந்து நல்லா இல்லன்னு சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு கட்டோகா வந்து, "நீ கொஞ்சம் திரும்பி அந்த வயசானவர பாரு. அந்த வயசானவர பார்த்தா பிரசிடென்ட் மாரி தெரியுதா? இல்லன்னா நம்மளுக்கு பாஸ் மாரி தான் தெரியுதா? அதே மாரி தான் நீ என்கிட்ட நல்ல விதமா ப்ளே பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த பொண்ணுங்க வந்து இவன சுத்தி வட்டம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அது வந்து சுத்தமா கட்டோகாக்கு வந்து புடிக்க மாட்டேங்குது. இத தான் வந்து இன்டைரக்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஓடஜிமாக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயமே வந்து புரிய வருது. அதனால கட்டோகா கிட்ட சாரி அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நெக்ஸ்ட் எபிசோட்ல ஓடஜிமா கிட்ட ஒருத்தன் அடி வாங்குவான்ல, அவன் வந்து உள்ள வந்துட்டு கட்டோகாக்கு வந்து விஷ் பண்றான். அதுக்கப்புறம் திருப்பி ஓடஜிமாவ பார்க்குறான். ஓடஜிமாவ வந்து விஷ் பண்ணிட்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்றான். இது கேட்டதும் ஓடஜிமா வந்து ரொம்பவே முறைக்க ஆரம்பிக்கிறான். இதனால அவன் பயந்துட்டு திருப்பியும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அப்ப கட்டோகா வந்து அவன் சொன்னத நினைச்சு சிரிச்சுக்கிட்டே ஓடஜிமாவ வந்து பார்க்குறான். அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஓடஜிமாவ வந்து கூப்பிடுறான். அப்போ கட்டோகாவான்னு நான் கேட்குறேன், "என்கிட்ட வந்து ஒரு ரிங் இருக்கு. அந்த ரிங்க வந்து நீ அக்செப்ட் பண்ணுவியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே, "என்கிட்டயும் கூட அந்த மாரி ஒரு ரிங் இருக்கு" அப்படின்னு சொல்றான். ஆக மொத்தம் இவங்க 2 பேரும் இன்டைரக்ட்டா, "நான் ப்ரப்போஸ் பண்ணா நீ ஏத்துப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஓடஜிமா வந்து, "எனக்கு நிறையவே வந்து ட்ரீம்ஸ் இருக்கு. இந்த மாரி பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாரி ஸ்கைலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கனவுல தான் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான டைம் வந்து எனக்கு அமையவே இல்ல" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கட்டோகா வந்து ஓடஜிமாவோட ஷோல்டர் மேல கைய போட்டுக்கிட்டே, "கொஞ்சம் இங்க இருக்கிறவங்கள கூட கவனிச்சா நல்லாயிருக்கும்" அப்படின்னு கேட்குறான். அதனால ஓடஜிமா வந்து டக்குனு திரும்பி கட்டோகாவ பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் மெதுவா வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த ட்ராமா வந்து இங்க முடியுது. இந்த மாரி நெறைய ட்ராமா வந்து பார்க்கறதுக்கு மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.